ஒன்று. எசன் அடி போற்றி. எந்தை அடி போற்றி. எசன் என்பது சிவனின் பெயர்களில் ஒன்று. இது அண்டங்களை இயக்கும் இறைவன் என்பதை குறிக்கும். எந்தை என்பது தந்தை என்று பொருள். சிவபெருமான் நம்மை வழிநடத்தும் பரம்பொருள். இந்த வரிகள் நம்மை வழிநடத்தும் இறைவனின் பாதங்களை நாம் பக்தியுடன் போற்றுவதை குறிக்கின்றன. ஆன்மீக விளக்கம். இறைவனின் பாதங்களை போற்றுதல் என்பது அவன் திருவடிகளில் சரணாகதி அடைதல் என்பதை குறிக்கிறது. இது முக்திக்கான முதல் படி. 2. தேசன் அடி போற்றி. சிவன் சேவடி போற்றி. தேசன் என்பது சிவனின் இன்னொரு திருநாமம். இது பக்தர்களுக்கு திசை காட்டுபவர் என்று பொருள். சேவடி என்பது சிவபெருமான் இரத்த நிறமான திருவடிகள் என்பதை குறிக்கிறது. சிவபெருமான் அறிவின் வெளிச்சமாக இருப்பதை இந்த வரிகள் கூறுகின்றன. ஆன்மீக விளக்கம். சிவபெருமான் மோட்சம் தரும் தெய்வம். அவனது திருவடிகளை அடைந்தால் வாழ்க்கையின் இறுதி நோக்கமான முக்தி மீட்சியடைதல் எளிதாக கிடைக்கும். 3. நேயத்தே நிற்ற நிமலன் அடி போற்றி. நேயத்தே நிற்ற இறைவன் அன்பின் வடிவமாக இருப்பவனாக விளங்குகிறார். நிமலன் எந்த குறையும் இல்லாதவன், பரிசுத்தன். இதன் மூலம் சிவபெருமான் பக்தர்களின் அன்பை மட்டும் பார்த்து அருள் செய்யும் இறைவன் என்பதை கூறுகிறது. ஆன்மீக விளக்கம். இறைவன் பரிசுத்தன் என்பதால் அன்பு மற்றும் பக்தியுடன் அவனை வழிபட்டால் மட்டுமே அவன் அருள் கிடைக்கும். பக்தியின் மூலம் நாம் இறைவனுடன் ஒன்றாக முடியும். 4. மாயை பிறப்பு அறுக்கும் மன்னன் அடி போற்றி. மாயை பிறப்பு மாயையான இவ்வுலகில் தொடர்ந்து பிறப்பதை குறிக்கிறது. அறுக்கும் மன்னன் அவ்வறிவினால் அந்த மாயையை வெட்டிக்கொள்ளும் தலைவன். மனிதர்கள் கர்மத்தினால் பல பிறவிகளை எடுத்துக் கொள்கிறார்கள். சிவபெருமான் மட்டுமே அந்த பிறவித் தலையை அறுத்து நம்மை முக்திக்கே கொண்டு செல்ல முடியும். ஆன்மீக விளக்கம். இந்த உலகம் மாயை, மோசம், துன்பம், ஆசைகள் நிறைந்தது. சிவபெருமான் ஞானம் தருவதன் மூலம் நாம் மாயையை கடந்து போக முடியும். 5. சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி. சீரார் மகிமை மிகுந்த. பெருந்துரை திருப்பெருந்துரை அப்பர் பெருமான் சிவனை கண்ட புண்ணிய தலம். சிவபெருமான் எங்கு இருக்கிறானோ அங்கே அழியாத புகழும் புனிதமும் நிறைந்திருக்கும். ஆன்மீக விளக்கம். சிவபெருமான் அருளுள்ள தலங்களில் உரைகிறார். அவரை எங்கு வேண்டுமானாலும் வழிபடலாம், ஆனால் அவன் உரையும் புண்ணிய தலங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. 6. ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. ஆராத இன்பம் முடிவில்லா ஆனந்தம் அருளும் மலை திருவண்ணாமலை போன்ற தெய்வீக மலை. சிவபெருமான் மோக்ஷம் தரும் மகா யோகி. அவனை அடைந்தால் முடிவில்லாத ஆனந்தம் கிடைக்கும். ஆன்மீக விளக்கம். இறைவன் நிரந்தரமான ஆனந்தம் தரக்கூடியவன். சிவபெருமான் திருவண்ணாமலையாகவும் காசியிலும் வாழும் இறைவனாகவும் நம்மை நித்திய ஆனந்தத்திற்கு அழைக்கிறார்.